Dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கான ரேஷியோ அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த ரேஷியோ அனாலிசிஸ். கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டு. இது கம்பெனியோடைய பிஸ்னஸ் ரிசல்ட்ஸை சொல்லும். கம்பெனி ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்களா அல்லது லாஸஸ் இன்கர் பண்ணுறாங்களா போன்ற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். பேலன்ஸ் ஷீட்டு கம்பெனியோடைய நிதி நிலைமையை சொல்லும். கம்பெனியில் எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸு, கம்பெனியோடைய கடன்கள் என்ன, லயபிலிட்டிஸ் போன்ற தகவல்களை நம்ம கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு கம்பெனிக்கு எவ்வளோ கேஷ் இன்ஃப்ளோ இருக்குது, கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்குது. பொதுவாகவே ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோவை ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங், ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டின்னு 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை யார் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இன்டர்னல் பீப்புள்ஸு. இந்த இன்டர்னல் பீப்புள்ஸில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோன்னா கம்பெனியோட ஓனர்ஸ். ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை கம்பெனியோட ஓனர்ஸ் எதுக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்கன்னா அவங்களுடைய வெல்த்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு தன்னுடைய கம்பெனி க்ரோ ஆகுதா, ஃபினான்ஷியலி ஸ்டெபிளாக மூவ் ஆகிட்டுருக்கா போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ஒரு $1 பில்லியன் கம்பெனியை எப்படி $1 ட்ரில்லியன் கம்பெனியாக மாற்றுறது, இது கம்பெனி ஓனர்ஸோடைய ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். தான் இன்வெஸ்ட் பண்ண பணத்துலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, இதை ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் மூலிமா கம்பெனி ஓனர்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. இவங்க கம்பெனியோடைய விஷன் செட்டிங் ப்ராசஸில் இருப்பாங்க. கம்பெனியோட ஓனர்ஸ் கொடுக்குற டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான டியூட்டி கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது, மேனேஜ்மெண்ட் டீமுக்கு இருக்குது. மேனேஜ்மெண்ட் டீமோட ப்ரியாரிட்டி எதுன்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். இவங்க கம்பெனியோடைய வேரியஸ் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸில் இருக்கக்கூடிய ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ணுவாங்க. கம்பெனியோடைய செயல்பாடுகளை பிளான் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி. நம்ம கம்பெனியோடைய டிமாண்ட், ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, காம்படிட்டர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் போன்ற இன்ஃபர்மேஷன்ஸ், இதுக்கான ஃபினான்ஷியல் வயபிலிட்டி, ஃபினான்ஷியலி இதுக்கான சாத்தியக்கூறுகளை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க மேனேஜ்மெண்ட் டீமு. கம்பெனியை ஒரு இண்டஸ்ட்ரி பெஞ்ச்மார்க், அதாவது நம்பர் 1 கம்பெனியாக மாற்றுறதுக்கான எல்லா எஃபர்ட்ஸையும் மேனேஜ்மெண்ட் டீம் போடுவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா எம்ப்ளாயீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இவங்க காம்பன்சேஷன் ஃபேக்டர்ஸ் தான் இவங்களோட ப்ரியாரிட்டியாக இருக்கும். இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்ற கம்பெனிகள் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற சேலரி நம்ம கம்பெனி நமக்கு கொடுக்குதா அப்படிங்கிறத எம்ப்ளாயீஸ் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. இந்த கம்பெனி எவ்வளோ தூரம் ஃபினான்ஷியலி வெல்பீயிங்காக இருக்குது, நமக்கு சேலரி ரெகுலராக வருமா, போனஸ் கிடைக்குமா, நமக்கு அலவன்சஸ் கம்பெனி கொடுக்குமா, பெர்குசிட்ஸ் கொடுப்போமா போன்ற விஷயங்களை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி எம்ப்ளாயீஸ் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ அலவன்சஸ், பெர்குசிட்ஸ், ஒரு குறிப்பிட்ட பலனை கேஷாக கொடுக்கும்போது அது அலவன்சஸ்ஸு, அதை பொருளாக கொடுக்கும்போது அது பெர்குசிட்ஸ். உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக தனியாக கேஷ் கொடுத்தாங்கன்னா அது அலவன்ஸு. அதுவே அவங்களுக்கு வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது பெர்குசிட்ஸ். ஸோ ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் வெல்பீயிங் எவ்வளோ தூரம் தன்னுடைய காம்பன்சேஷன் கூட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு எம்ப்ளாயி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் பீப்புள். இவங்க என்ன இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் அனாலிசிஸில், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டர்னலில் ஃபஸ்ட்டு வரது இன்வெஸ்டர்ஸ். இவங்க கம்பெனியோட ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் தான் இவங்களோட மெயின் ப்ரியாரிட்டி. இந்த கம்பெனியில் நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணேன்னா என்னுடைய கேபிட்டல் எவ்வளோ தூரம் செக்யூர்டாக இருக்கும், எனக்கு இந்த கம்பெனியில் நான் ஷேர்ஸை ஹோல்டு பண்ணுற வரைக்கும் எவ்வளோ தூரம் ஹோல்டிங் பீரியடு ரிட்டர்ன் கிடைக்கும், எனக்கு இந்த கம்பெனியில் நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணேன்னா என்னோடய கேபிட்டல் எவ்வளோ தூரம் அப்ரிஷியேட் ஆகும், கேபிட்டல் பல மடங்கு வளர்ச்சி அடையும், நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலிமா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் போன்ற தகவல்களை ஒரு இன்வெஸ்டர் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அடுத்த கேட்டகரி பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்களோட ப்ரியாரிட்டி பார்த்தோன்னா கிரெடிட் ஒர்த்தினஸ். இந்த கம்பெனி எவ்வளோ அசட்ஸ் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு எவ்வளோ நம்ம ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலாம், இவங்களுடைய டெப்ட் ரீபேயிங் கெப்பாசிட்டி என்ன போன்ற தகவல்களை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பேங்க்ஸும் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. கம்பெனியோடைய லிக்விடிட்டி பவரை இவங்க ஃபினான்ஷியல் அனாலிசிஸில் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல் தான் ரேஷியோ அனாலிசிஸ்.
கிரெடிட்டார்ஸ் இவங்க கம்பெனிக்கு கூட்ஸை கடனுக்கு கொடுக்குறவங்க. இவங்க கம்பெனியோடைய ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன, டேர்ன் ஓவர் என்ன, இது க்ரோ ஆகிட்டு இருக்கா போன்ற தகவல்களை கிரெடிட்டார்ஸு தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இவங்க கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. கம்பெனி கரெக்டாக ஃபைனான்ஷியல்ஸ் ஆஸ்பெக்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்களா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, டேக்ஸு கரெக்டாக பே பண்ணுறாங்களா போன்ற இன்ஃபர்மேஷன்ஸை கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. செபி, சிஏஜி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, கம்பெனி லா ட்ரிபியூனல் போன்ற அரசாங்க அமைப்புகள் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பீப்புள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. இந்த ரேஷியோ அனாலிசிஸ் மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற வெவ்வேறு காம்பனன்ட்ஸை கம்பேர் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த ரேஷியோ அனாலிசிஸ். சிம்பிளாக சொல்ல போனோன்னா ரேஷியோஸ் ஆர் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். இப்போ நியூமரேட்டரில் எதை வைக்கிறது, டினாமினேட்டரில் என்னத்தை வைக்கிறது, இதுதான் ஒரு கொஸ்டின். அப்போது வெவ்வேறு கேட்டகரி ஆஃப் பீப்புள், அது கம்பெனி ஓனர்ஸ் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், கிரெடிட்டார்ஸ் ஆகட்டும், வெவ்வேறு காம்பனன்ட்ஸை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கம்பேர் பண்ண விரும்புவாங்க. உதாரணத்துக்கு கேஷு, பர்ச்சேசஸ், சேல்ஸு, மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸு, அசட்ஸு, மெஷினரி, ரிசர்வ்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் ரிசர்வ்ஸு, டெப்ட்டு போன்ற விஷயங்களை அந்தந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள், இன்வெஸ்டர்ஸோ அல்லது கம்பெனி ஓனர்ஸோ கிரெடிட்டார்ஸோ இவங்க கம்பேர் பண்ணி கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விரும்புவாங்க. இந்த ரேஷியோஸை நாம் கேட்டகரைஸ் பண்ணலாம், 4 கேட்டகரியாக பிரிக்கலாம் ரேஷியோஸை. அது என்னன்னு பார்த்தோன்னா, முதல் கேட்டகரி வந்து லிக்விடிட்டி ரேஷியோ, இரண்டாவது வந்து சால்வென்சி ரேஷியோ, மூணாவது டேர்ன் ஓவர் ரேஷியோ, அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரியான லிக்விடிட்டி ரேஷியோ, ஷார்ட் ரனில் ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டாமினா, அவங்களுடைய டெப்ட் ஆப்ளிகேஷன்ஸை மீட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, இதை கால்குலேட் பண்ணுறது தான் லிக்விடிட்டி ரேஷியோஸு. இவங்களுடைய டே டு டே ஆப்ரேஷன்ஸை எப்படி ஒரு கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறாங்க, இந்த ஒரு வருடத்திற்குள்ளே நாம் பே பண்ண வேண்டிய பணத்துக்கு எப்படி கம்பெனி போதுமான அளவு ஃபண்ட்ஸை வச்சுருக்காங்க போன்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணுறது தான் லிக்விடிட்டி ரேஷியோஸ். ஒரு வருடத்திற்குள்ளே பே பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா, பேமெண்ட் ஃபார் பர்ச்சேசஸ், கிரெடிட்டார்ஸு பொருளை கடன் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். பேங்க்கில் லோன் எடுத்திருப்பாங்க கம்பெனி, அந்த பேங்க் லோனை திருப்பி கொடுக்கணும், பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இதை தாண்டி ரெகுலர் பேமெண்ட்டான வேஜஸ்ஸு, டேக்ஸஸ்ஸு, இன்சூரன்ஸு, ஆனுவல் லைசன்ஸ் ரெனியூவிங், இந்த மாதிரி ஷார்ட் ரன் அந்த 1 இயர்க்குள்ளே கம்பெனிக்கான ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் எப்படி அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத லிக்விடிட்டி ரேஷியோ அப்ளை பண்ணுறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இந்த லிக்விடிட்டி ரேஷியோவில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தோன்னா கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோங்கிறது கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு வரும்போது எந்த அசட்ஸை நம்ம சீக்கிரம் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஸ்டாக் எப்படி நம்ம சீக்கிரம் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும், நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குன்னா ஒரு டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா ஸ்டாக் எல்லாம் சீக்கிரம் நம்ம விற்று கேஷாக மாற்றிடலாம். அடுத்தது கேஷுங்கிறது ஒரு ரெடிலி அவைலபிள் ஒரு கரண்ட் அசட்டு. அடுத்தது ரெசியூபிள்ஸ், நம்ம ட்ரேடர்ஸ் கிட்ட நம்மக்கிட்ட கூட்ஸ் வாங்கினவங்கிட்ட நம்ம நிறைய செக்ஸ் பில்ஸ் வாங்கி வச்சுருக்கோம், இதை இமீடியட்டாக கேஷாக மாற்றினோன்னா பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணோன்னா இது இமீடியட் கேஷ் ஆகிடும். டெட்டாஸ், நாம் கூட்ஸை நிறைய பேருக்கு கடனுக்கு விற்றுருக்கோம், அவங்கள கலெக்டிவாக ஒரே நேமில் சொல்லணும்னா டெட்டாஸு. இந்த டெட்டாஸ் எப்படி கரண்ட் அசட் ஆகும்னா, நமக்கு கேஷ் வேணும்னா நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா டெட்டாஸு அவங்க தன்னுடைய அமௌண்ட்டை சீக்கிரம் செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இமீடியட்டாக இந்த டெட்டாஸை நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ணலாம். கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எவ்வளோ சீக்கிரம் அடைக்க வேண்டிய கடன்கள், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸு, ட்ரேடு பேயபிள்ஸ், நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது, பேங்க்கில் ஓவர் டிராஃப்ட் பண்ணியிருப்போம், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாம் கரண்ட்டு லயபிலிட்டிஸ் கேட்டகரியை சார்ந்தது. ஒரு கம்பெனிக்கு ஐடியல் கரண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா 2:1. இப்போது ஒரு கம்பெனியோட ரேஷியோ கரண்ட் ரேஷியோ 1க்கு மேலே இருந்ததுன்னா அந்த கம்பெனி வந்து ஃபினான்ஷியலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சப்ளையர்ஸ், பேங்கர்ஸ், மணி லெண்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இமீடியட்டாக ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை அந்த கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இதுவே கம்பெனியோட கரண்ட் ரேஷியோ ஜஸ்ட் ஈக்குவல் டு 1னா கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்.
இந்த சிச்சுவேஷனில் பேங்கர்ஸோ அல்லது மணி லெண்டிங் ஏஜென்சிஸோ கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க, நம்ம கேட்குற அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒருவேளை கரண்ட் ரேஷியோ 1க்கும் கீழே இருந்ததுன்னா இது ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் இல்லாத கம்பெனின்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. பேங்கர்ஸோ அல்லது மணி லெண்டர்ஸோ நமக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. ஸோ லிக்விடிட்டி ரேஷியோவில் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து கரண்ட் ரேஷியோ. அடுத்த கேட்டகரி பார்த்தோன்னா குயிக் ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோக்கும் குயிக் ரேஷியோக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோன்னா கரண்ட் ரேஷியோக்கும் குயிக் ரேஷியோக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோன்னா கரண்ட் ரேஷியோ ஒரு கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை ஷார்ட் ரன் 1 இயர்க்குள்ளே அசஸ் பண்ணுதுன்னா குயிக் ரேஷியோ அதை விட கம்மி பீரியட் 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸுக்குள்ளே ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணுது. குயிக் ரேஷியோவை லிக்விட் அசெட்ஸ் டிவைடட் பை லிக்விட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். லிக்விட் அசெட்ஸுங்கிறது கரண்ட் அசெட்ஸ்லேருந்து இன்வென்ட்ரியும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் லெஸ் பண்ணால் அது லிக்விட் அசெட்ஸு. லிக்விட் லைபிலிட்டிங்கிறது கரண்ட் லைபிலிட்டிலேருந்து பேங்க் ஓவர் டிராஃப்டை லெஸ் பண்ணோன்னா வரக்கூடியது லிக்விட் லைபிலிட்டி. இந்த குயிக் ரேஷியோவுக்கு இன்னொரு பேர் தான் வந்து ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ அல்லது லிக்விட் ரேஷியோ அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அடுத்த கேட்டகரி ஆஃப் லிக்விடிட்டி ரேஷியோ பார்த்தோன்னா கேஷ் ரேஷியோ. கேஷ் ஒரு கம்பெனியோடைய மிக முக்கியமான ஒரு கரண்ட் அசெட்டு. இந்த கேஷ் ரேஷியோங்கிறது கேஷ் ப்ளஸ் கேஷ் ஈக்குவலன்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. கேஷ் ரெடிலி அவைலபிள். இந்த கேஷ் ஈக்குவலண்ட்டுங்கிறத நம்ம கையில் இருக்க செக்கோ அல்லது நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸோ இதை நம்மளால் ஈஸியாக குயிக்காக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு கம்பெனிக்கு ஐடியல் கேஷ் ரேஷியோன்னு பார்த்தோன்னா 1:1. ஒரு கம்பெனியோடைய கேஷ் ரேஷியோ 1க்கு மேலே இருந்ததுன்னா அவங்களோட நல்ல ஸ்ட்ராங் கேஷ் பொசிஷனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல பார்கெனிங் பவர் இருக்குது, நிறைய சப்ளையர்ஸ் கிட்டேருந்து கேஷ் டிஸ்கவுண்ட்ஸை நாம் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். இதுவே கம்பெனியோட கேஷ் ரேஷியோ ஜஸ்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம கம்பெனிக்கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் பணம் இருக்குது, அதை தாண்டி பெரிய ஆஸ்பெக்ட்ஸ் எதுவும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அடுத்தது கேஷ் ரேஷியோ லெஸ் தென் 1 இருந்தால் நம்ம எப்பவுமே சப்ளையரை டிபெண்ட்டாக இருக்கணும், சப்ளையரை ரெக்வெஸ்ட் பண்ணணும், அவங்க மெட்டீரியல் கொடுக்கறத வச்சு தான் நம்மளோட ப்ரொடக்ஷனை கேரி அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரேஷியோஸோட கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு கேட்டகரியான லிக்விடிட்டி ரேஷியோ, அதில் 3 வகைகள்: கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, கேஷ் ரேஷியோ. இதை இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த கேட்டகரியான சால்வென்சி ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, இந்த ரேஷியோ அனாலிசிஸ் பார்ட் 2 வீடியோவில் நாம் இதை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் அண்ட் கொரீஸை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.